எப்படின்னா முதல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அவங்க ஐட்டனரியில் போட்டது வந்து எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி செலிபிரிட்டிஸ் கூட அவங்க சின்ன கேம் மாதிரி ஆடுவாங்க. கொஞ்சம் இந்த சில்ட்ரன் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பெனல்ட்டி ஷூட் அவுட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி அங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் செரிமனி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சும்மா அங்கே இப்போ மெஸ்ஸி வந்தாங்க ஒரு 5-10 மினிட்ஸ் சும்மா ரவுண்ட் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணப்போ நம்ம ஃபுல்லாக சரௌண்ட் ஜேர்னலிஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே நமக்கு அந்த ஸ்டேஜில் இந்த சைட்லேருந்து பார்க்க கூட முடியல. என்ன பார்த்தோமோ ஃபுல் ஒன்லி நம்ம ஸ்க்ரீனிங் தான் பார்த்தோம். அதுக்கு அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெஸ்ஸி அங்கே எங்கே பொலிட்டீஷியன்ஸ் தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மெஸ்ஸி போயிட்டாங்க. ரவுண்ட் பண்ணும்போது கூட என்னால் ஃபுல்லாகவே பார்க்க முடியல. ஃபுல்லாக வந்து ஒரு 20-30 பேர் வந்து அந்த மீடியா டீம் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து மறைச்சிட்டாங்க. அவன் ரவுண்டும் ஃபுல்லாக சுத்தல. பெனால்ட்டி கிக் எடுத்து வரும்போது அவன் வந்து ஃபுல்லாக செல்ஃபி எடுத்து அவனை ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஓரளவு ஒரு பார்க்கவே உள்ள அவன் பாலை தொடவே இல்லை. ஃபஸ்ட்டு அவன் செலிபிரிட்டி மேட்ச் அவன் வந்து ஒரு ½ அன் ஹவர் ஆடுவான் அந்த மாதிரி சொல்லி தான் கூட்டிகிட்டு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அவன் பாலே தொட பண்ணாங்க. இருக்கும்போது இல்லை அது இவ்வளோ கம்மி டைம் ஸ்பெண்டே பண்ணல. நம்ம கூட ஸ்பெண்டே பண்ணல. நம்ம இன்டராக்டே பண்ணல. சும்மா அங்கே 2 சுற்று மட்டும் சுற்றிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து சும்மா போட்டோ எடுத்துட்டு அப்படியே அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னால அந்த 2 பேர் சரி என்ன இப்படியே மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் பாட்டில்லாம் போட்டாச்சு. 10:30க்கே வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் வரதுக்கே டைமே இருந்துச்சு. 11:30 12 அங்கே யாரும் அங்கிள் காடி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இவன் நடுவு வந்து பார்த்துட்டு கார் எடுத்து கிளம்புன உடனே க்ரௌடு கத்த ஆரம்பிச்சது. அப்படியே கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவனும் பெருசாக கண்டுக்காத மாதிரி தெரில அங்கே. ஸோ அதுக்கப்புறம் க்ரௌட் வந்து அப்படியே அந்த பேனரை உடைக்கிறது, பாட்டில் தூக்கிறது அப்படிங்கிற அங்கேருந்து ட்ரிகர் ஆகி அப்பவும் எவனும் எதுவும் பண்ணுற மாதிரி சும்மா தான் பண்ணுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி நினச்சி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இந்த க்ரௌட் அந்த கேஜ் எல்லாம் உடைச்சி உள்ளே போய் பெரிய கலவரம் பண்ணாரு. அங்கே தான் ஆரம்பிச்சுட்டாங்க. 5,000 ஆச்சு. ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 12,000 இருக்காங்க. தங்குறதுக்கு அப்படியே 5,000 மொத்தமாக 25,000 அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஒரு 20,000 சென்னையிலேருந்து இருக்கும் ஒரு இப்போ நமக்கு தெரிஞ்சே ஒரு 30 பேர் இருப்பாங்க. மற்றது அங்கே 20,000 பேர் யாரும் 1000 பேர் பிரச்சனையா அப்படிலாம் இல்லை. என்னன்னா இந்த ஃபேன்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்க. மெஸ்ஸி இந்த இவ்வளோ சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே போயிட்டாங்க. செக்யூரிட்டி அவங்க என்ன பண்ண முடியும்? 50,000 ஜனம் இருக்காங்க. போலீஸ்காரங்க மேக்ஸிமம் போனால் 500 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்த்து அவங்க என்ன யாருக்கும் அடியெல்லாம் புக் பண்ணிட்டு சரி மெஸ்ஸியை பார்த்துருவோம் போயிருந்தோம். பார்க்கவே முடியல. ஃபுல்லாக அந்த மீடியாக்காரங்களே ஃபுல்லாக சுற்றி வந்து மறைச்சிட்டாங்க. அந்த அங்கேயும் போய் நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம். மெஸ்ஸி வந்து கன்சிடர்ட் அஸ் இந்தியா லைக் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஃபுட்பாலர் ஆஃப் ஆல் டைம். இப்போ இல்லை, லைஃப் டைம்லேயே இது வரைக்கும் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியிலே வந்து பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம் எல்லாருமே கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்தியாவில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் வந்திருக்காங்க. 2011 இம்ப்ரூவ்மெண்ட் போட்டுக்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து சான்ஸ் ஆல்மோஸ்ட் மினிமல் தான். இதுனா நம்ம 1 and 3 சான்ஸ் கிடைச்சது. அதனால தான் இப்போ சர்வ் பண்ணி போயிருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வெறும் 5-10 மினிட்ஸ் நம்ம அது கூட நேரம் பார்க்க முடியாத அவங்க போயிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் தட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபேன்ஸ் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அப்படி தேரலாம் அது கொஞ்சம் வைலண்டாக இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அவங்க எல்லாம் இவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்கியிருக்காங்கன்னா டிக்கெட் நான் 3 months முன்னாடி 4-5 months முன்னாடி 3 months முன்னாடி புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக் எல்லாம் பண்ணிட்டோம். அப்பவே புக் பண்ணிட்டோம்.